அனுர அரசாங்கம் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறது. இந்த காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் மிக முக்கியமான விடயம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முதல் பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். எந்த விடயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா, யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை என்று மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டு மக்கள் அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அந்த விகாரை தொடர்பாகத்தான், குறிப்பாக அந்த விகாரை பொது மக்களினுடைய காணிக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறது என்று மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை முன்வைத்து வருகிறார்கள். நான் சில மாதம் வரும் ஒரு மாதத்துக்கு முன்பு நயினாதீவுக்கு போன நேரம் அங்கே நயினாதீவு நாகதீப விகாரையினுடைய விகாராதிபதியோடு சந்தித்து ஒரு நேர்காணல் ஒன்றை பதிவு செய்து பவனீசன் என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றியிருந்தேன். அந்த நேரத்தில் அவரிடம் நான் இந்த விகாரை தொடர்பாக கேட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், தையிட்டி பகுதியில் தனக்கு ஒரு காணி இருக்குது, அதாவது அந்த விகாரை கண்டு தான் ஒதுக்கிய ஒரு காணி இருக்குது, அதுவும் அவரா அதை கொண்டு வரவும் இல்லை, அவருக்கு கண்டு பூர்வீகமானதும் அல்ல, தமிழர் ஒருவர் கொடுத்ததா அன்பளிப்பாக கொடுத்ததா சொல்லப்படுது. எனவே அவர் அந்த இடத்துல ஒரு காணி இருக்கிறதா சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில அந்த இடத்துல ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கு, அந்த விகாரை அந்த காணியில தான் கட்டப்பட்டிருக்குன்னு சில பேர் கருத்துக்களை சொல்லியிருந்த நிலையில அந்த விகாராதிபதியோட கதைத்த நேரம் அந்த விகாராதிபதியும் சொல்லியிருந்தார், அந்த விகாரை பொதுமக்களினுடைய காணியில கட்டப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் நான் கேட்டிருந்தேன், நீங்கள் அந்த விகாரை கட்டப்பட்ட காணி இருக்குது தானே, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய காணியை அந்த விகாரை கட்டப்பட்ட காணி யாருடைய பேரில் இருக்குதோ அவர்களுக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்ட நேரத்தில், அப்படி தாரதா இருந்தால் நிச்சயமாக தையிட்டியில் கட்டப்பட்டிருக்கிற அந்த விகாரை தன்னுடைய பெயருக்கு எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வர விடயம் என்னென்னா, தையிட்டி விகாரை அந்த கட்டப்பட்ட பகுதி என்றது ஒரு பௌத்த கோயில் தான். நான் கதைத்தது ஒரு பௌத்த துறவி ஒருவர். எனவே இந்த இரண்டு பேரும் ஒரே வகையானவர்கள். பேசி தீர்மானிக்கிறதுக்கு ஒரு சூழல் இல்லாத நிலையில் எப்படி தமிழ் மக்களினுடைய காணியை ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரைக்கு விட்டு கொடுக்க முடியும் என்ற கேள்வியை, விகாரை இருக்கட்டும், விகாரை இருக்கிறதால என்ன பிரச்சனை, அது இருந்தா என்ன, விகாரையே அகற்றணும் என்று கேட்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அப்படி சொல்லக்கூடிய அந்த விகாரை பற்றிய புரிதல் இல்லாத அரசியல்வாதிகளிடமும் நான் கேட்கிற கேள்வி. கொரோனா கால பகுதியில் அடித்தளம் இடப்பட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டிருக்கும் போது அதுக்குள்ள விகாரை வாரது தெரிஞ்சு மக்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அது கட்டி முடிச்சதுக்கு பிறகுதான் போராட வேண்டுமா என்ற பல கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் அந்த காணியினுடைய உரிமையாளர்களே அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தார்கள். கொரோனா கால பகுதி ஒன்று, அதை விட அது பாதுகாப்புக்குட்பட்ட பகுதியாக இருந்தது, அங்கே இலகுவா போக முடியாது, அங்கே போனால் தங்களுக்கு ஏதாவது உயிராபத்து நடந்து விடுமோ என்ற அச்சம் தங்களுக்கு இருந்ததா சொன்னார்கள். இந்த இரண்டு காரணமும் தான் ஆரம்பத்தில் அதை கட்டும் போது மக்கள் போராட்டம் செய்து அதை தடுக்க முடியாமல் போனதுக்கு காரணம். ஒரு கட்டத்துக்கு பிறகு இல்லை, இனி எப்படியோ உங்களுடைய காணியை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். பல காலமாக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். எங்களுடைய காணிக்குள்ள இந்த விகாரை கட்டப்பட்டிருக்குது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றுதான் அந்த காணிக்குரியவர்கள் சொல்றார்கள். இந்த இடத்துல முக்கியமா சொல்லணும், விகாரை அகற்றுங்கோ அகற்றாதீங்கன்னு சொல்றதுக்கான உரிமை அந்த காணியினுடைய உரிமையாளருக்கு தான் இருக்குது. எனவே எதிரில் இருந்து கொண்டு பல பேர் பல மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். எனவே அது இனி தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த இடத்தை முன்வைக்கிறேன். அது ஏற்கனவேயும் நான் ஒரு காணொளியில் பதிவிட்டிருந்தேன், இன்றைக்கும் அந்த கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்தது அந்த விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் கடந்த ஆட்சி காலங்களின் போது. அந்த நேரத்தில் பொதுமக்களினுடைய கருத்துக்கள் என்பது கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. போராட்டம் நடத்துறீங்களோ, நீங்க என்னதான் உயிரை விட்டாலும் கூட அந்த இடத்தை விகாரை அமைப்போம், அதை திறந்து வைப்போம் என்ற ரீதியில் அதை திறந்து வைத்து வழிபாட்டுக்காக ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆட்சி மாற்றம் பெறுகிறது. ஆட்சி மாற்றத்துக்கு முன்பு மக்களுக்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது, தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளப்படும்,
காணிகள் விடுவிக்கப்படும். அது மாதிரி பல விடயங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இந்த பிகாரை தொடர்பான விடயத்தில் எந்த விதமான ஒரு முயற்சியுமே இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்பது இங்கே மனவேதனையுடன் சொல்லக்கூடிய விடயம். அடுத்தது முக்கியமாக காணி விடுவிக்கப்படும் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டது. இங்கே வயாவளான் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவான பாதை விடப்பட்டதை தவிர வேறு என்ன விடப்பட்டிருக்கின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. சில வழிகள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்தால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்கள், ஏனென்றா நீங்கள் தான் அதிகமாக ஆர்வத்தோட பார்த்து கொண்டிருப்பீங்க, நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தினுடைய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எனக்கு தெளிவுபடுத்தலாம். ஏனென்றா அந்த இடத்துல அந்த காணி விட்டதுக்கு பிறகு எந்த விடயமுமே பெரிய என்ன உங்களுடைய செயற்பாட்டின் மூலமா ஒரு விடயம் விட்டா உடனடியாக யூடியூப் காணொளிகள் மூலமாக நிறையவே பார்க்க முடியுது. ஆனா இதுவரைக்கும் பார்க்கல. இந்த தேசிய மக்கள் சக்தி இப்படியான வாக்குகளை கொடுத்து ஒரு கட்டத்துக்கு பிறகு எந்த விதமான செயற்பாடும் இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமா இருக்குது. என்ன ஒரு பொதுமக்களினுடைய காணியில் சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருக்கு. கடந்த கால ஆட்சி காலத்தில் பல பேர் சொல்லியிருந்தார்கள், இது கடந்த காலத்தில் அமைக்கப்பட்டது, இனிவரும் காலங்களில் அனுரவினுடைய ஆட்சியில் இனவாதம் இருக்காது, அனுரவினுடைய ஆட்சியில் தமிழ் மக்கள் எந்த விதத்திலேயுமே துன்புறுத்தப்பட மாட்டார்கள், தமிழ் மக்களுக்கு வஞ்சகம் செய்யப்படாது என்ற பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்தது. எனவே அப்படியான கருத்து உண்மையாக இருந்தால் கடந்த ஆட்சி காலத்தில் சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டது சரி இருக்கட்டும், நடவடிக்கையை நாங்கள் 1 வருடமோ 2 வருடமோ எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தா, தற்போது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி கால பகுதியிலேயே சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்ட அந்த பகுதியில் ஒரு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த வகையில் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளும் என்றது என்னுடைய கேள்வி இல்லை. சமூக வலைத்தளங்கள் ஊடாக பொதுமக்கள் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள், பல எதிர்ப்பான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். சில பேர் நான் இந்த கட்சியை எவ்வளவோ நம்பி இருந்தேன், ஆனால் கடந்த காலத்தில் தான் இப்படி நடந்திருக்குது, சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு, இனி இதுக்கான ஒரு தீர்வை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படி நடந்து போயிருக்குது. அந்த ஆட்சி காலத்தில் சட்டவிரோதமாக ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கு, அது கடந்த காலம் என்றாலும் கூட தீர்வு கொடுக்கும் வரைக்கும் அந்த இடத்துல எந்த விதமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்காம இருக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கி இருக்க வேண்டுமா இல்லையா? அதுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்குகிறார்கள், நிறைய உயர் அதிகாரிகள் போயிருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்து கொள்ளுங்க. அடுத்தது காங்கேசந்துறை பகுதியில் நான் ஒரு காணொளி ஒன்று பதிவு செய்ய போன நேரத்தில் ஒரு ஐயா சொல்லியிருந்தார், தன்னுடைய காணி இராணுவத்தினரால் விடப்பட்டதா, உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து விடப்பட்டதா சொல்லப்பட்டது. ஆனால் அந்த காணி விடப்பட்டதா சொல்லப்பட்ட போதும் கூட அது சீமெண்ட் தொழிற்சாலைக்கு கீழே அதை ஒரு பாதுகாப்புக்காக அந்த தங்களுடைய காணியை வச்சிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அந்த ஐயா சொல்லியிருந்தார், தான் தேசிய மக்கள் சக்திக்குத்தான் இந்த முறை வாக்களித்தது, அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் வாக்களித்தது என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார். நான் ஒரு காணொளியை பதிவிட்டிருந்தேன். இதை தேசிய மக்கள் சக்தி நீங்க பாக்குறீங்க, அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்கிற 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தானே, அந்த 3 பேரும் பாக்குறீங்க. நீங்கள் இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறீங்க? நீங்க உண்மையிலேயே இவர்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறதால நீங்களே தேடி அந்த காணியை பார்த்து ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தேன். அது அந்த காணொலியை பார்த்துட்டு ஒரு முயற்சி ஒன்று நடந்திருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு காணி விடப்பட்டதா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி என்றால் அதில் இருக்கிற விடயம் என்ன? உங்களால் செய்ய முடியலை. இந்த இடத்துல நான் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த காலத்தில் தமிழ் தேசிய அரசியல் செய்த, நான் எந்த அரசியல் கட்சியையுமே சொல்லல, நான் எந்த அரசியல் கட்சிக்கும் அதிகமான ஆதரவு கொடுப்பவன் இல்லை. என்னுடைய எண்ணம் ஒன்று இருக்குது. அந்த எண்ணத்துக்கு எந்த கட்சி அந்த நேரத்தில் பொருத்தமாயிருக்கோ அந்த கட்சியை தேர்வு செய்வேன். தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த போது என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியோடு தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். மக்களுக்கு சொல்லுவார்கள், இதுவரை காலமும் தேசிய மக்கள் சக்தி இல்லை தமிழ் தேசிய கட்சிகள் என்ன செய்தது என்று கேட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அதாவது யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அவ்வளவு கேள்வி கேட்ட நீங்கள் இன்றைய நாளில் என்ன முடிவெடுத்தீங்க? உங்களால் என்ன முடிவெடுக்க முடிந்தது? நான் ஏற்கனவே ஒரு காணொலி பதிவிட்டிருக்கிறேன். நீங்களும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெயரை சொல்லலை. நான் அந்த 3 பேரில் ஒருவர் கதைச்சு
அதை பற்றி ஆராய்ந்து கொண்டு போயிருக்கு. அது விடுபட்டதா தெரியல, எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி விடுபட்டதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் பெருசாக காணொளிகள் மூலமாக வெளியில் வாரதால நான் அப்படி ஒரு காணி விடுபட்டதை பார்க்கல. எனவே அந்த காணி விடுபடையிலேண்டா உங்களால் செய்ய முடியாததை தமிழ் தேசிய கட்சிகளால் எப்படி செய்ய முடியும்? அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஒரு விடயத்தை செய்ய முடியாமல் இருக்கேக்க அதிகாரத்தில் இல்லாத தமிழ் தேசிய கட்சிகளால் எப்படி செய்ய முடியும்? எனவே இந்த இடத்துல தான் மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த காணொலியை நான் பதிவிடுறது மக்கள் தேசிய மக்கள் சக்தியை வெறுக்கணும் இல்லை, தேசிய மக்கள் சக்தி மக்களினுடைய விருப்பத்தை புரிஞ்சு கொண்டு இந்த விகாரை தொடர்பில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நான் ஏற்கனவே போட்ட காணொலியில் அந்த ஐயா தன்னுடைய காணி வீடு பகுதி விட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த காணியை விடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் எடுக்கிறதில்லை. உண்மையிலேயே அதிருப்தியான ஒரு விடயம் என்னென்றா, தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி கால பகுதியிலேயே சட்டவிரோதமான விகாரை அமைக்கப்பட்ட அதே இடத்துல சட்டவிரோத கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பது. இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும். என்ன மாதிரி நிறைய பேர் நம்பிக்கை இழந்து கொண்டு போறார்கள். அந்த காணி இருக்குதானே, காங்கேசந்துறையில் ஒரு ஐயாவினுடைய காணி, அந்த காணியை விடுவிக்கணும். என்ன அதை விடுவிச்சா எனக்கு நம்பிக்கை வந்துடும். ஐயோ, நான் தேசிய மக்கள் சக்தியை தப்பா புரிஞ்சு கொண்டுட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு இந்த மாதிரி இந்த இரண்டு விடயங்களும் தீர்க்கப்படுமாக இருந்தால் எனக்கே நம்பிக்கை வரும். நானே அடுத்த முறை யோசிச்சு ஒரு முடிவெடுப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு சாத்தியப்படுமான்னு தெரியல. எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கை இன்மையாக மாறுது என்று நினைக்கிறேன். இந்த நேரத்தில் தெற்கில் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டிடம்ன்றது திறக்கப்பட்டே ஆகணுமா? அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணத்தில் தானே, வடக்கு கிழக்கில் தானே உள்ளூராட்சியெல்லாம் போனால் போட்டும். ஆனால் தெற்கில் பிடிக்கணுமென்ற ரீதியில் தெற்கு மக்களினுடைய மனதை ஈர்ப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகமும் எனக்கில்லை. நிறைய சமூக வலைத்தளங்களில் எழுதப்படுது. எனவே இந்த காணொலியை பார்த்து நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.